அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஈத் முடிஞ்சு மறாவது நாள் வந்து கேரளாவில் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே எடுத்த வீடியோ தாங்க இது. கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் இல்லை, குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் ஈத் முடிஞ்ச மறாவது நாள் வந்து இந்த மாதிரி யானையை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஒரு 6-7 யானை வந்து வரும். பட் நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த வீடு தான் வந்து அக்கா வீடு. ஸோ அங்கேருந்து பார்த்தாலே வந்து நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சது. நைட் டைம் பார்த்திங்கன்னா வந்து இந்த யானையை வந்து அங்கே பக்கத்தடி பின்னாடி வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபங்க்ஷனுக்காக மறாவது நாள் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டு. என் பையன் தான் வந்து போய் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தான். என்னதான் இருந்தாலும் வைல்டு அனிமல் இல்லைங்களா, நம்ம வந்து பக்கத்தாடி போகாமல் கொஞ்சம் தூரத்தில் நின்னே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பட் அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக நல்லாவே வந்து என் பையனை நல்லாவே வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. சாட்டர்டே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையோட வந்து அந்த ஃபங்க்ஷன், அதுக்கு தான் வந்து அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ மறாவது நாள் ஷூட் பண்ணது தான். அந்த யானையெல்லாம் வந்து ரெடியாகி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மா வந்திருந்தாங்க அக்கா வீட்டுக்கு. ஸோ அம்மா தான் வந்து அன்றைக்கி ரெசிபி செஞ்சுட்ருந்தாங்க. மட்டன் கிரேவி தான் வந்து செஞ்சாங்க. ஒரு 10 பேருக்கு போல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க. கூடவே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இல்லை ஆனியன் இந்த மாதிரி வந்து தாளித்து விட்டு தான் வந்து நம்ம சேர்ப்போம். பட் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஸ்டைலில், அதாவது கேரளா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்புமே வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருந்த ஒரு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம் இருக்கும். அதை வந்து ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காமல் மீடியமாக வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாங்க. அதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. ஏன் இவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். நம்ம தேங்காய் பேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, முந்திரி பேஸ்ட் எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. சேர்க்காமே வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு கிரேவி நிறையவே வந்துடும். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு வந்து நல்லாவே வந்து வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அம்மா வந்து அம்மியில் தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்துருந்தாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட ராஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 போல் தக்காளி பழம், நல்லா பழுத்த நல்லா கலர்ஃபுல்லாக இருந்த தக்காளி பழம் தான் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவியுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். தக்காளியும் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஃபுல்லாக எண்டு வரைக்குமே இருக்கும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி ஆயிலெல்லாம் ஓரளவுக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அதாவது அந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து தேவையான அளவு மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலாத்தூள் ஒரு 10 பேருக்கு செய்கிறனால 4-5 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் தான் வந்து அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. இது கூடவே மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையுமே சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கூடவே வந்து மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷம் அம்மா நல்லாவே வந்து டைம் கொடுத்தாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மட்டனை வந்துட்டு நல்லா கொழுப்பு எலும்போடு தான் இருந்துச்சு, நிறையவே வந்து வாங்கியிருந்தாங்க. அதை வந்து நல்லா 5-6 தடவை வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 கையை வச்சு நல்லா பிழிஞ்சு தண்ணியே சுத்தமாக இல்லாமல் தான் வந்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு அந்த கறி அப்புறம் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு திரும்பவுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. மட்டன் தானே நல்லா வேகணும் இல்லைங்களா, ஸோ வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு நல்லாவே வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 6 விசில் விட்டாங்க. டோட்டலாக 8 விசில் விட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, வேகும் போதே நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அம்மா செய்யும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் தனி தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலையுமே சேர்த்து தான் வந்து விசில் விட்டாங்க. இப்போ வெந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிரேவி இருந்துச்சுங்க. இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃபைனலாக பெப்பர், ஜீரகம் அண்டு சோம்பு இது 3யுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாங்க. அதிலிருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. அது சேர்க்கும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிட்டாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை அண்ட் சப்பாத்தி, ஆப்பம், ஒயிட் ரைஸு, குஸ்கா எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா எங்கள் அம்மாவோட மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அம்மா குஸ்கா தான் வந்து செஞ்சாங்க. நார்மல் ரைஸில் குக்கரில் வந்துட்டு அதே குக்கரை திரும்ப வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க. நெய் எதுவுமே சேர்க்கல. ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டாச்சு. பட் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு குஸ்காவோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை இல்லைன்னா புதினா இலை நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் ரைஸ் சேர்க்குறனால நம்ம எந்த அளவுக்கு அளவு தண்ணி வைக்கிறோமோ 1க்கு 2 மடங்கு தண்ணி, கூடவே ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து கொதித்து வந்த உடனே ரைஸை சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டு எப்போ நம்ம எத்தனை விசில் விடுவோமோ அதே மாதிரி விட்டு எடுத்தாச்சு. எங்கள் அரிசிக்கு வந்து 2 விசில் தான் விட்டு எடுத்தோம். அவ்வளவுதாங்க, சூப்பரான பொல பொலன்னு குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது வந்து நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்து இறக்கிட்டோன்னா நல்லா கமகமான வாசனையோட சூப்பராக இருக்குங்க. அன்றைக்கி வந்து அம்மா, அக்கா, ஃபேமிலியோட எல்லோரு கூடயும் உட்காந்து சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எக்ஸ்ட்ரா வந்து புதினா சட்னி மட்டும் அரைச்சிருந்தோம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா யானை வந்து ரெடியாகி அக்காவோட வீட்டு முன்னாடியே அந்த கட்டுக்குள்ளேயே வந்து நடந்து வந்துட்டு இருந்தது. ஸோ வந்து அதையுமே வந்து பையனை விட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறக்காக தான். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. நல்லா ஃபுல்லாக பட்டம்லாம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் காலுக்கு கொலுசு போட்டிருந்தாங்க. கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செயின், டாலர் செயின் மாதிரி நிறையவே வந்துட்டு தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் நம்ம காதுக்கெல்லாம் காது மாட்டல் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அடுக்கடுக்காக கூட போட்டிருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா குளிக்க வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக சென்ட்டெல்லாம் போட்டு விட்டுருந்துருப்பாங்க போல். அந்தளவுக்கு நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஏதோ ஒரு மட்டை மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. அதை உடச்சி அதை கூட சாப்பிட்டுட்டு இருந்தது. என்ன தான் இந்தளவுக்கு மேக்கப் பண்ணி கூடவே வச்சாலும் வைல்டு அனிமல்ஸுங்கும் போது நம்ம எப்போவுமே கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அங்கே மெயினாக பார்த்திங்கன்னா யானையோட பாகன் தாங்க வந்து நான் சொல்லுவேன். அவர் வந்து அந்தளவுக்கு வந்து யானையை வந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தார். யானையை வந்து இந்தளவுக்கு கிட்ட வச்சு பார்க்குறது உண்மையிலே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்தது. இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.